வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சந்திப்ப பத்தின வதந்தி. ஆமா, அந்த ஒரு சந்திப்பு அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்கறதையே முடிவு பண்ணலாம். வாங்க, அது எப்படின்னு நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு மீட்டிங். அது எப்படிங்க ஒரு மாநிலத்தோட தலைவிதியே மாத்த முடியும்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஒரே ஒரு கரெக்டான மூவ் மொத்த ஆட்டத்தையும் மாத்திடும். இந்த பகுப்பாய்வு முடியும் போது அந்த ஒரு மூவ் எவ்ளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே புரிய வரும். சரி, இந்த பரபரப்புகள்லாம் ஆரம்ப புள்ளி எதுன்னு முதல்ல பாத்திரலாம். கடந்த சில மாசத்துல தமிழ்நாட்டோட அரசியல் களம் தலைகீழா மாறியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுதான். பல வருஷமா அதிமுக வாக்கு வங்கி 2-3 பிரிஞ்சு கடந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமின்னு பிரிஞ்சிருந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இதனால பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஒரு யானை பழம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். சிதறி கிடந்த ஓட்டுகள் எல்லாம் ஒன்னு சேரும்போது அது ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு. இப்ப வர ஒப்பீனியன் போல்ஸ் கூட இந்த கூட்டணி தான் முன்னிலையில இருக்குன்னு சொல்லுது. சரி, ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இப்படி பலமாயிட்டு வராங்க. அப்போ ஆளும் கட்சியான திமுகவோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. சொல்லப்போனா இது ஒரு இருமுனை தாக்குதல் மாதிரி அமைஞ்சிருக்கு. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பக்கம் அதிமுக ஒன்னு சேர்ந்ததால அவங்களோட ஓட்டு வங்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அவரோட தமிழக வெற்றிக் கழகம் திமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் வாக்குகளை பெரிய அளவுல பிரிக்கும்னு ஒரு பேச்சு அடிபடுது. சோ திமுகவுக்கு 2 பக்கமும் இப்போ நெருக்கடிதான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. திமுக கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் லைன் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் பலமான எதிர்க்கட்சி, இன்னொரு பக்கம் ஓட்டு பெரியது. இந்த ரெட்டை ஆபத்தை திமுக எப்படி சமாளிக்க போறாங்க? அதுக்கான பதில் அரசியல் வட்டாரத்துல பரவிட்டு இருக்கிற ஒரு வதந்தியில இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களின்படி திமுகவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. அது என்னன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே ஒரு ரகசிய சந்திப்பு நடக்க போகுதுங்கிற செய்திதான் அது. ஒரு நிமிஷம், இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னு சேர முடியும்? இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகளை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்லப்படுது. 1, கொள்கை. திமுகவோட சித்தாந்தமும் விஜயோட கட்சி கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. 2வது, பொது எதிரி. 2 பேருக்குமே தமிழ்நாட்டுல பாஜகவை வளரவிடக்கூடாதுங்கிறதுல ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு. 3வது, இது 2 பேருக்குமே லாபம். திமுகக்கு அவங்களோட ஓட்டு வங்கி பிரியாம இருக்கும். விஜய்க்கு அரசியல் ரீதியா வர்ற பிரஷரை சமாளிக்க ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜயோட கட்சி டிஎம்கேவை விமர்சனம் செஞ்சா கூட முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு எப்பவும் சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. குறிப்பா விஜயோட படங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது முதலாள ஆதரவு குரல் கொடுத்தது ஸ்டாலின் தான். சோ இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்குன்னு தோணுது. சரி, இதெல்லாம் அரசியல் யூகங்கள். ஆனா நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இந்த கூட்டணி அமைஞ்சா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சில புள்ளி விவரங்களை பார்த்தா நமக்கே புரியும். இப்போதைய கள நிலவரத்தை சில கருத்து கணிப்புகள் இப்படி காட்டுது. என்டிஏ கூட்டணிக்கு 38% வாக்குகள் கிடைக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க தான் இப்போதைக்கு முன்னணியில இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து திமுக கூட்டணிக்கு 33% வாக்குகள் கிடைக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம். தனிச்சு நிக்கிற விஜயோட கட்சிக்கு மட்டுமே 24% வாக்குகள் கிடைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த மேஜிக் கணக்க பாப்போம். ஒருவேளை திமுகவும் விஜயும் கூட்டணி வச்சா என்னாகும்? திமுகவோட 33%, விஜயோட 24% கூட்டுங்க. என்ன வருது? 57%. இது ஒரு சாதாரண மெஜாரிட்டி இல்ல. இது ஒரு அசைக்க முடியாத சூப்பர் மெஜாரிட்டி. இந்த கூட்டணியோட உண்மையான பலமே இதுதான். ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து சில சின்ன கட்சிகள் வெளியே போனா கூட இந்த 57% வாக்கு வங்கி பெருசா குறையாது. வெற்றி கிட்டத்தட்ட உறுதியான ஒண்ணுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வெறும் வதந்தின்னு பேசப்படுற அந்த ஒரே ஒரு சந்திப்பு மட்டும் நிஜமா நடந்தா அது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் கணக்கையுமே மாத்தி எழுதிடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பழமொழி இருக்கு, எதிரிக்கு எதிரி நண்பன்னு. இப்போ தமிழ்நாட்டுல நடக்க போறதா பேசப்படுற இந்த விஷயம் அந்த பழமொழிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணமா அமையலாம். அதனால இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் யானை பலத்தோட என்டிஏ கூட்டணி நிக்குது.
இன்னொரு பக்கம் திமுகவோட ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில திமுகவும் விஜயும் ஒன்னு சேர்றதுங்கிறது வெறும் ஒரு ஆப்ஷன் தானா, இல்ல அது ஒரு அரசியல் கட்டாயமா மாறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.